क्या அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக இல்லத்தெழுத்துக்கள், அதாவது வாவ் ஏ இந்த எழுத்துக்கள் மூன்றெழுத்து சொற்களில் முதலாவதாக இடம்பெறலாம். அதனுடைய சட்டங்கள் என்ன, அதை பார்த்து முடித்து விட்டோம். இந்த எழுத்துக்கள் நடுவில் இரண்டாவது எழுத்தாக என்ன செய்யலாம், இடம்பெறலாம். அதில் எப்படி செய்வினை, செயற்பாட்டு வினை, வருங்காலம், இஸ்முல் ஃபாயிலு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மூன்றாவது எழுத்தாக இல்லத்தெழுத்து இடம்பெறலாம். மூணாவது எழுத்தாக இடம்பெறும் பொழுது அதனுடைய சட்டம் என்ன என்பதில் மூன்றெழுத்து சொல்லுடைய எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த மூன்றெழுத்து சொல்லில் கடைசியில் வாவிய இருக்கும் பொழுது அதை 4 எழுத்தாக மாற்ற முடியும், 5 எழுத்தாக 6 எழுத்தாக மாற்றணுங்கிற அந்த சட்ட பிரகாரம் ஒன்று ஒன்றா மாற்றி பார்ப்போம். முதலாவதாக அஃஆல என்று மாற்றுறோம். இப்படி மாற்றுவதற்குன்னு ஸ்பெஷல் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற சட்டத்தின் பிரகாரமே இப்போ என்ன செய்யலாம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ ரமயன்னு இருக்குன்னு வைங்களாம், ரமய ரமான்னு சொல்கிறோம், அது அஃஆல என்று மாற்றுறோம். அப்போ அஃஆல அதே மாதிரி சொல்கிறீங்கன்னா அர்மயன்னு வரும். அஃஆலான்னு எப்படி வரும், அர்மய. இந்த அர்மயவில் என்ன சட்டம் இருக்குது, புதுசாக பாடம் நடத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டிருக்கிற சட்ட பிரகாரம் அர்மய என்று இருந்தால் இல்லத்து எழுத்தாகி ஏய்க்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி மீமுக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், மய என்றால் மாண்டு மாற்றணும். இது நிறைய கவலை கால நிறைய பார்த்துட்டோம். அந்த சட்டம் தான் இப்போ அமுல்படுத்த போகிறோம். இது ப்ராக்டிஸ் தானே தவிர இந்த 12 அமைப்புகளில் மாற்றும் பொழுது புதிய சட்டங்கள்லாம் ஒன்றும் வராது. 1-2 வரை அதை சொல்லிக்கிடுவோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ ரமயன் இருக்குதா, அர்மயன் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நீங்களே சொல்லிடலாம். அருமைன்னு சொல்லக்கூடாது, அருமான்னு சொல்லணும். அருமையன்று அந்த அசல் வரும். அருமைய என்பது எப்படி சொல்லணும், அர்மா என்று சொல்லணும். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் அருமையான்னு சொல்கிறோம். இங்கேயும் அதே சட்டம் இருக்குது. இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, ஏக்கி முன்னாடி ஃபத்தஹ் இருக்கிறது. இங்கேயும் மயான்னு தான் வருது. நாம் அறிந்திருக்கிற சட்ட பிரகாரம் இதையும் மா என்று தான் மாற்றணும். மாற்றணும்னு சொன்னால் அருமாண்டு ஆயிரும். ஒருமையும் அருமா, இருமையும் அருமாண்டு வந்துவிடும், வேறுபாடு இருக்காது என்ற காரணத்தினால இதை இருமையில் மாற்றுறோம், ஆண்பால் இருமையில் மாற்றுறோம். அப்படியே வைத்து விடுவார்கள். எதனால், இல்லத்து சட்டம் இங்கே இருந்தாலும் அதை நம்ம செஞ்சால் ஒருமையாக போயிடும். ரமயவில் செஞ்சாங்கள்ல, ரமயான்னு சொல்லாமல் ரமான்னு சொன்னாங்க, ரமயான்னு சொன்னாங்க, ரமயவில் ரமான்னு சொன்னாங்க. இருமையில் சொல்லும் பொழுது ரமயா என்று சொன்னாங்களே தவிர ரமா என்று சொல்லலை. ஏன் ஒருமையாக போயிடும், அதே தான் அருமாவிலையும். அப்போ இருமையில் என்ன செய்யணும், இங்கே மாற்ற வேண்டி இருக்குது, ஆனால் மாற்றக்கூடாது. சரி, அதுக்கடுத்து என்ன, அருமையு. இப்போ நீங்களே சட்டத்தை சொல்லுங்கள். அருமையுக்கு என்னது, இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, வாவுக்கு ஏக்கி, மீமுக்கு ஃபத்தஹ் இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், மையுண்டா மாண்டு மாற்றணும். மய அதுவும் மாண்டு தான் மாறும், மயி அதுவும் மாண்டு தான் மாறும், மயு அதுவும் மா என்று தான் மாறும். அப்போ அருமையு என்று வரும் பொழுது இந்த ஏ என்ன செய்யணும்னு கேட்டால் அலிப்பாக மாறும். அலிப்பாக மாறினால் இப்படி வந்துடும், அருமாவு. இப்படி வந்துடும், அருமாவுன்னு வந்துடும். இப்போ அருமாவு சொல்லலாமா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, இங்கே 2 சுக்கூன் பிரச்சனை வந்துடுது. அருமாவு என்பதில் வாவுக்கு ஒரு சுக்கூனு, அந்த அலிஃபு ஒரு சுக்கூன் இருக்கிறது, அருமாவுண்டு. அப்போ அருமவு. அப்போ அந்த அருமா அருமையா, கருப்பாவில் மட்டும் படிங்க, அருமா அருமையா அருமவு, அருமையு கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம புதுசாக அறிஞ்சிக்கிட்ட சட்டம் இல்லை. ஏற்கனவே இந்த சட்டத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம், சரியா? அதுக்கடுத்து அருமையத். அருமய என்பதற்கு பெண்பாலாக்கினா லரப அல்ரப அல்ரபத், அக்ரம அக்ரமத். அப்போ அருமையன்னா அருமயத்,
இதில் என்ன சட்டம் வருது? அதே மய தான் வருது, மய. அப்போ என்ன செய்யணும்? மய என்று வந்தால் மாண்டு மாற்றணும். அப்போ அர்மாத், இந்த அர்மாத்துன்னு மாற்றிட்டோம். இப்படி மாற்றிட்டோம்னு சொன்னால் தேய்க்கு ஒரு சுக்குனு, அலிஃபுக்கு ஒரு சுக்குனு வருது. அப்போ இந்த அலிஃபை எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா அர்மத் இப்படி வந்துடும். அர்மா, அருமையா, அருமவ், அருமயத்துன்னு வரும்ல, அது அர்மாத் என்று மாறி அப்புறம் அர்மத் என்று மாறிடும். அர்மத், அப்புறம் அருமத்தா. இந்த அருமத்தாவில் வந்து என்ன செய்யணும்? அருமத், அருமத்தாண்டு வருதுல்ல. அப்போ மத்தாங்கிறதுல வந்து என்ன இருக்குது? அருமத்தாவில் வந்து தசனியா இருமை. இருமையில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மாற்ற மாட்டாங்க, அருமத்தாண்டே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அருமத், அருமத்தா, அருமைன. இன்னும் அசல்படி பார்த்தீங்கன்னா அருமையத்துன்னு இருந்துச்சுல இருமை, அதே மாதிரி இருமை சொல்கிறதா இருந்தால் அருமையத்தா. அருமையத்து, அருமையத்தாண்டு வருது. அருமையத்தாண்டு வந்து அது என்ன செய்யணும்? இந்த ஏ அலிஃபா மாற்றி அர்மாத்தா என்று வரும். அர்மாத்தா என்று நம்ம சொல்லலாம். எந்த இல்லத்து சட்டத்திற்கு அது மாற்றமாக இல்லை. ஆனால் அந்த சட்ட விரோதமாக என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு மட்டும் அருமத்தா, இந்த ஒருமை மாதிரியே மாற்றி விட்றாங்க. அர்மத், அருமத்தா, அருமத், அருமாத்தான்னு சொல்லலாம். சொன்னால் எந்த இல்லத்து சட்டத்துக்கு இடைஞ்சல் கிடையாது. இந்த மாத்தான்னு சொல்கிறோம்ல, இப்படி சொன்னால் தப்பா? இல்லத்துக்கு, இல்லத்து சட்டத்துக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண் ஆண்பால் இருமையிலையும் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக செய்கிறாங்க. படற்கையில் பெண்பால் இருமையிலையும் இப்படி செய்கிறாங்க. மீதிலெல்லாம் சட்டப்படி போயிடுவாங்க. எல்லா சொற்களும் இப்படி தான் வருது. சரி, அருமத்து, அருமாத்தாண்டு வந்து அருமத்தா. அதுக்கப்புறம் பன்மை அருமைன. இதில் எந்த மாற்றம் இல்லை, உள்ளபடியே சொல்கிறோம். அருமைய, அருமைன. இதில் எந்த எழுத்தும் மாறலை, எந்த எழுத்தும் போகலை. இதனுடைய அசல் வடிவமே இது தான், அருமைன. அதுக்கடுத்து என்னென்னா மீதி எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்? அதே மாதிரி வரும். அருமைத்த, அக்ரம்த, அருமைத்த, அசல்படி வந்துருச்சு. இதில் மாற்றணுமா? மை என்பது மாற்ற தேவையில்லை. ஏக்கி சுக்கூனு முன்னாடி ஃபத்தக இருந்தால் மை, அது மாத்திர லிஸ்ட்டில் வரமாட்டா, வராது. அப்போ அருமைத்த, அருமைத்துமா, அருமைத்தும், அருமைத்தி, அருமைத்துமா, அருமைத்துன்ன, அருமைத்து, அருமைனா. அப்போ இல்லத்து எழுத்து சட்டத்தில் வந்து அஃபாலன்னு மாற்றும் பொழுது நம்ம புதிதாக ஒரு இல்லத்து சட்டத்தை நம்ம படிக்க தேவையில்லை. ஏற்கனவே படித்து வைத்திருக்கிற சட்ட பிரகாரம் இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு என்கிற வகையில் அலிஃபா மாற்றுறது ஒரு சட்டம். இரண்டு சுக்கூன் வர்ற இடத்துல வந்து அந்த எழுத்தை நீக்குவது ஒரு சட்டம். இந்த ரெண்டு சட்டத்தை சுற்றி தான் அஃபால முழுசும் அமைஞ்சிருக்கிறது. சரி, அஃபாலன்னு ஆக்கிட்டிங்கன்னா அஃபாலுக்கு மஜ்ஹூல் சொல்லணும்ல. ரலிய, ருலிய, ரமய, ருமிய, அலிம, உலிமங்கிற மாதிரி அஃபாலுக்கு சொன்னால் அக்ரம, உக்குரிம. அப்போ அருமைய, உரிமைய. அருமையை என்ன செய்யணும்? உரிமையன்னு சொல்லணும். உரிமையன்னு சொல்லியாச்சு. இந்த உரிமையாவில் என்ன சட்டம் இருக்குது? ஒரு சட்டமே இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? ஏக்கி ஃபத்தக முன்னாடி கசரை வச்சு மிய என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது சேஞ்சே ஆகாது. மிய, தீய, பிய, லிய, வியன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே தான் சொல்லணும். இது கூட புது சட்டமானா கிடையாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த 3 எழுத்து சொற்களில் 4 மாத்திரத்துக்கு முன்னாடி ரலியன்னு இருந்துச்சுல்ல. ரலியன்னு தானே சொன்னீங்க. ரமையவை ரமாண்டிங்க. ரலிய என்பதை ரலியன்னு தான் சொல்கிறோம். ஏன்? லிய என்று வருவது மாற்றுவதற்குரியது அல்ல. அந்த மஜ்ஹூல் அந்த அந்த அமைப்பு தான் கிடைக்கிறது. உரிமைய, ரலிய என்பது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் உரிமைய இருக்கிறது. எப்படி? இல்லத்து எழுத்துக்கு ஃபத்தஹு முன்னாடி கசரு, இது மாறுவதற்குரியது அல்ல, அப்படியே சொல்லலாம். அப்போ உரிமைய, உரிமையா, இதில் எந்த இல்லத்துமே இல்லை. ஜம்முல என்ன செய்யுதுன்னா இங்கே வந்து இல்லத்து வருது. எப்படி? உரிமியுன்னு வருது. உரிமியு. மியு உடைய சட்டம் என்ன? மியு, மியு என்று வந்தால் நம்ம என்ன செய்யணும்னு படிச்சிருக்கிறோம். மியு என்று வந்துச்சின்னு சொன்னால் மீ என்று மாற்றிடணும். அதாவது ஏக்கி வந்து லம்மு முன்னாடி கசரு, மியு, தியு, லியு அப்படின்னு வந்துச்சின்னு சொன்னால் அதனுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் அந்த ஏக்கி வந்து என்ன செய்யணும்? லியுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன செய்யுங்கன்னா அந்த கசருக்கு ஏற்றவாறு, இந்த மீமுல கசருக்குல முன்னாடி அந்த கசருக்கு ஏற்றவாறு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அதை வந்து சுக்குனாக்கி விட்ருங்க. மியு என்பதை வந்து என்ன செய்யணும்? மீ
மியூ என்று வந்தால் என்ன செய்யணும், மீ என்று மாற்றிடணும். அப்போ மியூங்கிற மீன் மாற்றிங்கன்னா உருமியூ என்பது இப்படி வந்துடும். எப்படி வரும், உருமி யூண்டு வந்துச்சுல, அந்த ஏக்கு வந்து சுக்குன் ஆகி போயிடும். அப்போ உருமியூண்டு வருது, 2 சுக்குன் வருது. 2 சுக்குன் தான் என்ன செய்யணும், அப்போ அந்த ஏ எடுத்துடணும். எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்படி வரும், ஒரு மிவ்வுண்டு வரும். எப்படி வரும், ஒரு மிவ்வுண்டு வரும். இப்படி வரும்போது நமக்கு என்ன சட்டம் இருக்குது, பொதுவான சட்டம் என்னன்னு கேட்டால், இல்லத்திரைய வாவுக்கு வந்து சுக்கூன் இருந்து முன்னாடி உள்ள எழுத்து கசர் இருந்தால் அந்த வாவை ஏயாக மாற்றுவது பொதுவான சட்டம். மிவ்வு என்று சொல்லக்கூடாது, மீண்டு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வாவு அந்த இல்லத்திரைய வாவு அல்ல. இது வந்து இப்போ ஆண்பால் பன்மைக்கு உரிய ஃபால ஃபாலா ஃபாலூன்னு வரும்ல, அந்த வாவு அடையாளத்துக்குரிய ஆண்பால் பன்மை என்று காட்டுவதற்குரிய அடையாளமாக இருக்கிற காரணத்தினால் இந்த வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்தை முன்னாடி கொடுத்துருங்க. வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்து கசர் கிடையாது. வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்து வந்து லம்மு தான். அந்த வாவும் லம்மு மாதிரி தான் இருக்குது. அந்த ஊண்டு சொல்கிறோம்ல, அதனால் அந்த மீமுக்கு லம்ம கொடுத்துட்டோம்னா உருமூ. அப்போ வந்து உரிமைய ஒருமையில் எந்த இல்லத்து சட்டம் அமுலாவலை. உரிமையா இல்லை சட்டமே அதில் வரல. மியாண்டு வர்ற இடத்துல பிரச்சனை வரல, மியூண்டே சட்டமாகி போயிடுது. ஒரு மியூ வரக்கூடாத, சுக்குனாக்கணுமே. அப்போ ஒரு மீவு அதுவும் சொல்ல முடியாது. ஏயை பார்க்கணுமே, ஏயை பார்க்கணும்னா ஒரு மிவ்வுண்டு வரும். ஒரு மிவ்வுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் மிவ்வு என்பதை மீண்டு தான் பொது சட்டப்படி மாற்றணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அப்படி மாற்றினா ஜம்முடைய வாவு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த வாவை நம்ம தக்க வச்சு ஆகணும் என்பதற்காக வேண்டி, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றுறதுக்கு பதிலாக இதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஹரக்கத்தை மாற்றி விட்ருவோம். அப்போ வாவுக்கு தகுந்த ஹரக்கத்து எது, லம்மு. ஒரு மிவ்வுண்டு வரும், ஒரு மூ என்று ஆக்கிடணும். அப்போ மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால் உருமியா உருமூ, இந்த ஒரு இடத்துல இல்லத்து வருது. மீது உள்ள அனைத்து அப்படி சும்மா போயிட்டே இருக்கும். உரிமையத் மாற்றமே இல்லை, அதான் அசல். அதுதான் சொல்கிற வீதமும் அதுதான். உரிமையத்தா அசலே அதுதான். அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். உரிமையின அப்படியே சொல்ல போகிறோம். அப்புறம் உரிமீத்த இது மாற்றணுமா, மீ என்று மாறுமா, மாறாது. உரிமீத்துமா மாற்றம் வராது. உரிமீத்தும் ஒருமீத்துமா உரிமீத்துன்ன உரிமீத்து ஒருமீனா மஜ்ஹூலா எடுக்கும் பொழுது அந்த ஆண்பால் படற்கையில் பன்மை வருமை அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மஜ்ஹூல் என்ன செய்யும், 4 சேஞ்சு வரும். எப்படி வரும், இப்படி ஒரு மியூண்டு வந்து, அப்புறம் ஒரு மியூண்டு வந்து, அப்புறம் ஒரு மியூ என்று வந்து, அப்புறம் ஒரு மூண்டு வரும். இந்த 4 ஸ்டேஜை கடந்து இறுதியாக உருமு என்ற ஒரு வடிவத்துக்கு வந்துடும். மற்ற இடத்துல என்னமா செஞ்சோமா, அசலே அதுதான், சொல்கிறது அதுதான். ஏன்னா மியேண்டு வருது, இல்லத்துக்கு எழுத்துறலையே மாற்றலை. அதே மாதிரி வர்றதுனால உரிமையத்தா உரிமையின, அப்புறம் மிய என்று வருது, இங்கே மீண்டு வருது. இந்த ரெண்டுமே மாறுவதுக்குரியது கிடையாது. ஒரு மிய என்றாலும் மிய என்று சொல்லலாம், மீ என்று இருந்தாலும் இல்லை ஏக்கி சுக்குன்னு முன்னாடி கசர் இருந்தால் அதுவும் மாறுவதற்குரியது கிடையாது. அப்போ எந்த இல்லத்து சட்டமும் இங்கே வரல. மஜ்ஹூலா மாற்றும் பொழுது இந்த ஒரு இடத்துல தான் இல்லத்துடைய சட்டம் வருகிறது. இதில் அஃபால என்கிற வசனில் அதுக்கு வந்து மஜ்ஹூல் சென்ற கால வினை சொல்லல, மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை எடுக்கும்போது உள்ள நிலைமை இதுதான். சரி, இப்போ அருமைன்னு வருதுல, அருமையவுக்கு வந்து வருங்காலம் சொல்லணும். எதுக்கு நம்ம வேகமாக போயிட்டுருக்குறோம்னு கேட்டால், இப்போ நாங்கள் புது சட்டம்லாம் சொல்லலை. ஒரு சட்டத்தை உங்களுக்கு பல தடவை சொல்லியாச்சு. அந்த சட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ அருமைய அஃபாலவுக்கு வருங்காலம் எப்படி வரும், யுஃபுயிலுன்னு வருமா, அக்கிரம யுக்குரிமு. அருமைய யுர்மியுக்கு என்ன சட்டம், அருமைய அது வந்து அஃபால சென்ற காலம், அதுக்கு வருங்காலம் சொல்வதாக இருந்தால் மியூன்னு சொல்லலாமா. எங்கெல்லாம் மியூ என்று வருகிறதோ அங்கே எல்லாம் மீண்டு மாறிக்கிறோம். உருமியு என்ற இந்த யூருமி இந்த இடத்துல போட்டிருக்கல, யுருமியுன்னு இருக்கிறது. இதனுடைய சட்டம் என்ன, ஏக்கி லம்மு இருந்த முன்னாடி கசர் இருக்குமே. ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த என்ன செய்யணும், லம்மை வந்து சுக்கூன் ஆக்கி விடணும். யுருமியு என்று வந்தால் யுருமி. அப்போ இதில் ரமாவிலே வந்துச்சுல, ரமா எருமின்னு வந்துச்சுல, இது புது சட்டம் கிடையாது. 3 எழுத்தா உள்ளது நீங்கள் படிச்சிங்களா, அந்த சட்டம் தான். ரமாங்கிறது ரமையன்னு இருக்கு. அப்புறம்
ருமியன்னு சொல்கிறீங்க சென்ற கால வினையில். அப்போ என்ன செய்ய ருமிய அப்படி தான் சொல்ல போகிறோம். அப்போ யுருமியு என்பதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஏக்கு வந்து லம்மு இருக்குது, முன்னாடி கசர் இருக்கிறது. இப்படி இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் நம்ம இப்படி சொல்லக்கூடாது. மியு என்று வந்தால் மீ என்று மாற்றிடணும். அப்போ ஒரு மாற்றம் யுருமி. யுருமியானியில் என்ன மாற்றுறதுக்கு மியேண்டு வருது. மியு வந்துச்சு மாற்றணும். இங்கே இதில் மியேண்டு வருது. மியங்கிறது மாத்திரக்குரியது அல்ல. யுருமியானி அப்படியே சொல்லிடலாம். ஜம்முக்கு வரும்போது 3 மாற்றங்களை செஞ்சு கடைசியாக ஒரு வேறு ஒரு இது கொண்டு வர போகிறோம். எப்படி அசல் படி சொல்லுங்கள். யுருமி யூனை அசல் படி சொல்கிறேன். இது யுருமி யூனை இந்த மியூ சொல்லலாமா? யுருமியூண்டா சொல்லக்கூடிய எப்படி சொல்லணும்? யுருமி இந்த மீண்டு சொன்னோம்ல, மியூ என்று இருந்தால் மீண்டு ஆக்கியிருக்கிறோம் ஒருமையில். அதே தான் இங்கே ஆக்கி ஆகணும். மியூன்னு வருதில்ல. அப்போ மியூங்கிற அந்த ஏஐ அதில் அம்ம தூக்கிட்டு அதுக்கு சுக்கூனை போடுங்க. சுக்கூனை போட்டால் இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சின்னு சொன்னால் இப்போ வந்து ஏற்கனவே வாவுக்கு ஒரு சுக்கூன் இருக்கிறது. இப்போ ஏக்கு ஒரு சுக்கூனை நீங்கள் ஆக்கிவிட்டீங்க. அப்போ என்ன செய்யுது? 2 சுக்கூன் வந்துடுது. மீவுன்னு வருது. 2 சுக்கூன் வந்தால் என்ன சட்டம்? இல்லத்தை எடுத்துடணும். அப்போ யுருமிவுன யுருமி யுருமியானே யுருமிவுனு வரும். யுருமிவுனு வர்றதுல வந்து மிவு என்பதனுடைய சட்டம் என்ன? மீண்டு மாற்றிடணும். எங்கெல்லாம் வாவுக்கு சுக்குன்னு முன்னாடி கசர் இருக்குது புது சட்டம். அங்கே எல்லாம் மிவ்வு லிவ்வு திவ்வுன்னு வந்தால் அதை வந்து தீண்டு மாற்றி ஆகணும். அந்த சட்ட பிரகாரம் யுருமீன்னு மாற்றணும். மாற்றினா பன்மையின் அடையாளமாகிய வாவு மாறி போயிடுது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த வாவை ஏயா மாற்றாமல் வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்து லம்மு. அந்த லம்மை வந்து என்ன செய்யுங்கன்னா மீமை கொடுத்துருங்க. கொடுத்தா என்ன ஆயிரும்? யுருமூன. அப்போ யுருமி யுருமியானி யுருமூ சர்வ செய்கிறாந்தா யுருமி யுருமியானி யுருமூன. இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்கன்னா பெண் பாலுக்கு வர்றீங்க. துருமியு என்ன செய்யணும்? துருமி மியுண்டா மீ தானே. துருமியுன்றா இது துருமியுங்கிறது அசல். துருமி துருமியானியில் எந்த ஒரு சட்டமும் இல்லை. யுர்மீன அசல் அதுதான். மீனவில் என்ன இருக்குது சட்டம்? ஏக்கி சுக்குன்னு மீமு கசரு. இது சொல்வது இல்லத்துக்கு சட்டத்தில் எந்த இடைச்சலும் இல்லை. அப்போ துருமியானி யுர்மீன துக்குரிமானி யுக்குரிம்ன மாதிரி. அப்போ யுருமியானி யுர்மூன துருமியானி. இந்த கருப்பை மட்டும் படிங்க. துருமியானி யுர்மீன. இதில் எந்த மாற்றம் வரல. அதுக்கப்புறம் முன்னிலையில் ஆண்பாலுக்கு வர்றீங்க. துர்மியு அது துர்மீண்டு ஆயிரும். துர்மியானி எந்த மாற்றம் செய்ய தேவையில்லை. துர்மியூன இங்கே என்ன செய்யுது? மியூண்டு வந்துருச்சு. மியூண்டு வந்து என்ன செய்யணும்? ஏக்கு சுக்கூன் ஆக்கணும். ஏக்கு சுக்கூன் ஆக்கணும். இப்போ 2வது போட்டிருக்கணும்ல, இப்படி வந்துடும். மியூனன்னு வந்துடும். அப்போ அந்த ஏ எடுத்துடணும். எடுத்துட்டீங்கன்னா துரு மிவுனன்னு வரும். துரு மிவுன என்று தான் அது வந்து வரும். அசல்படி வரும். மிவுனன்னு வந்து என்ன செய்யணும்? அந்த கசருக்கு தகுந்தவாறு இந்த வந்து என்ன செய்யணும்? மீனன்னு மாற்றணும். மிவுனன்னு இருந்தால் துரு மிவுனன்னு வருது. துரு மிவுன என்று வந்தால் மிவுனை சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏதான் மாற்றணும். ஆனால் இந்த ஏ வந்து மாத்திரையே கிடையாது. வேறையே நீங்கள் மாற்றிடலாம். ரமைய ரசவேண்டு அந்த இடத்துல வாவு ஏ வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கிடலாம். இந்த ஏ என்ன வேண்டு கேட்டால் எஃப் அலூன தஃப் அலூனன்னு இந்த வாவு வரும்ல, பன்மை காட்டக்கூடியது அந்த வாவாக இருக்கிறதுனால இந்த மீமுடைய கசருக்கு தகுந்தவாறு வாவை ஏயா மாற்றாமல் வாவுக்கு தகுந்தவாறு மீமுடைய கசரை வந்து லம்மா மாற்றிடணும். லம்மா மாற்ற துருமூன. அப்போ துருமியானி துருமூன. அதுக்கப்புறம் துருமி ஈனன்னு வரும். துருமி ஈனன்னு தான் என்ன செய்யணும்? துருமி ஈன என்று வந்தால் துருமி ஈனம் தான் இருக்குது. துருமி ஈன. அப்போ மியின்னு வந்தால் என்ன செய்யணும்? மீ என்று வந்தால் அதை மீண்டு தான் மாற்றணும். மீ என்று வந்தால் என்ன செய்யணும்? இல்லத்துறை ஏக்கி கசரு முன்னாடி கசரு இருந்தால் மீ என்று எங்கே எல்லாம் வருதோ மீ தீ பீன்னு வந்தால் மீ தீ பீன்னு மாற்றிடுவோம். அப்போ துருமி ஈன என்பதில் வந்து ஏக்கு வந்து கசர் இருக்குது, முன்னாடி கசர் இருக்கா? அப்படி இருந்தால் இந்த ஏக்கு வந்து கசரை எடுத்து சுக்கூனாக ஆக்கணும். ஆக்கினீங்கன்னா இப்போ இப்படி 2 சுக்கூன் உடையாந்துடும். இந்த ஏக்கு ஒரு சுக்கூனு முன்னாடி ஒரு ஏக்கு சுக்கூன் பெற்ற இருக்குது. தஃப் அலின்னா அஃப் அலின்னு வரும்ல, அந்த ஏக்கு உள்ள சுக்குனு. அப்போ 2 சுக்குன்னு வரும்போது என்ன செய்வோம்? அந்த ஏயை எடுத்துருவோம். ஒரு ஏ எடுத்துருவோம். துருமீன.
அப்போ துருமீன, துருமியானி, துருமீன. இந்த துருமீனோட எந்த மாற்றமும் இல்லை, துக்குரிம்ன மாதிரி தான் அசல் படி வந்துருச்சு. இதில் மாற்றம் செய்கிற இடமே வரல. அதுக்கப்புறம் என்னது, உர்மியு, உர்மி, நுர்மியு, நுர்மி. அப்போ அஃஅல என்று கடைசியில் இல்லத்தெழுத்து இருக்கும் பொழுது அந்த சொல்லை அஃஅல என்று மாற்றினால் அது எப்படி வரும் என்று பார்த்துட்டோம். இப்போ உஃபுயிலன்னு என்ன செய்கிறோம், மஜ்ஹூலா மாற்றுறோம். மஜ்ஹூலா மாற்றினாலும் இதில் செய்கிற அந்த இல்லத்து சட்டங்கள் எதுவும் புதுசாக முன்னாடி படித்த அந்த இல்லத்து சட்ட பிரகாரம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் அந்த மாற்றங்களை செய்ய போகிறோம். இது அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மஜ்ஹூல் மஜ்ஹூல் சொன்னால் அப்படி சொன்னேன், யுருமா, யுருமையானி. இது மஜ்ஹூல் பண்ணணும்ல. யுருமிங்கிறது என்னது, மாரூஃபு, அருமா யுருமி. அப்புறமேல யுக்குரிமு என்பதை மஜ்ஹூலாக்குனா யுக்குராமுன்னு வரும்ல. அதாவது 4 எழுத்து சொல்லல அஃஅல என்று சென்ற காலம் அதுக்கு மஜ்ஹூல் உஃபுயில, அஃஅலக்கு வருங்காலம் யுஃபுயிலு, அதுக்கு மஜ்ஹூல் யுஃபு அலு. அப்போ யுக்குரிமுக்கு மஜ்ஹூல் என்ன, யுஃபு அலுன்னு வரும். அப்போ யுருமி என்பதை மஜ்ஹூல் ஆக்குங்க, யுர்மயுன்னு வரும். யுர்மி மஜனா யுர்மயு. யுர்மயுவில் என்ன சட்டம் இருக்குது, வேறு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது, இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, இந்த என்ன செய்யணும், அலிஃபை மாற்றிடணும். யுருமா, யுருமை என்பதற்கு என்ன செய்யணும், யுருமையூவில் உள்ள சட்டம் என்ன, ஏற்கனவே படித்த சட்டம் தான். ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தகு இருக்கா, யுருமையு என்று சொல்லாமல் யுருமா, இந்த யுருமான்னு போட்டாச்சு. இருமையில் என்ன, யுருமையானி அசல் படி. இதை மாற்றணுமாண்டா மாற்ற தான் வேணும், மாற்றுற மாதிரி தான் வருது. ஏன், ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி மீமுக்கு ஃபத்தகு இருக்குது, யுருமானின்னு சொல்லணும். அப்படி சொல்லி ஒரு போய்கிட்டா கூட இருமைன்னு தெரிய தான் செய்யுது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இருமையில் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவாக சட்டத்தை விளைக்கிறங்க. இல்லத்தெழுத்து கடைசியில் இருந்தால் அதன் இருமையை என்ன செய்வாங்க, இல்லத்து எழுத்துடைய எந்த ஒரு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டார்கள். இங்கே அமுல்படுத்துகிற ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா யுருமானின்னு சொல்லலாம், யுருமையானின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இருமைன்னு மைண்டில் வச்சுக்கிறங்க. இருமை இந்த சட்டங்களை கடந்துருது. அப்போ யுருமா, யுருமையானி. அப்போ யுருமையூன, யுருமையூனில் என்ன சட்டம் இருக்குது, மையூண்டு வருது. மையுடைய ஒரு சட்டம் என்ன, மையூவில் என்ன இருக்குது, ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு. அப்போ மாண்டு மாறிக்கணும். மயு என்று எப்படி மாறிக்கிறேன், மாண்டு மாறினா இவர் மாவுன இப்படி வந்துடும். இவர் மாவுன, இவர் மாவுனன்னு வருமா, என்ன ஆகுதுன்னு கேட்டால் 2 சுக்குன்னு வருது. அதாவது இவர் மையூன என்பது 2 தடவை எழுதிட்டேன்னா இவர் மையூனால இந்த ஒரு நிமிஷம் அப்படியே யுருமயூனன்று வருதா. யுருமயூன என்பது மயு என்பது இப்போ மாண்டு மாறுது, யூர் மாவுனன்னு வருது. இப்போ என்ன உங்களுக்கு சட்டம் இருக்குது, புதுசாக தெரிஞ்ச சட்டம் தான் ஏற்கனவே. அதாவது 2 சுக்குன்னு வருது, யூர் மாவுன, யூர் மவுன. அப்போ இதில் செய்கிற மாற்றம் 2 மாற்றம் செய்கிறோம். ஒன்று மயு என்று இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு இருக்கிற சட்டம் மஜ்ஹூலில் வருது, இதில் வருங்கால மஜ்ஹூலில். அப்போ அலிஃபா மாறிக்கிறோம். யுருமயு என்பது யுருமான்னு மாறிடும். யுருமையானியில் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது, இருமையில் மாற்ற மாட்டார்கள். அப்புறம் யுருமயூனன்னு வருது. யுருமயூனில் என்ன இருக்குது, ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு அலிஃபா மாற்றி யுருமாவுனன்னு வரணும். அடுத்து இன்னொரு சட்டம் வந்துடுது, அதுவும் தெரிஞ்ச சட்டம் தான். யுருமாவுனில் என்ன இருக்குது, அலிஃபு ஒரு சுக்குணும், வாவுக்கு ஒரு சுக்குணும். அப்போ அலிஃபை எடுத்து விட்ருவாங்க, யுருமவுன இப்படி தான் சொல்லுவாங்க இறுதியாக. அப்போ யுருமா, யுருமையானி, யுருமவுன. இது அஃஅல என்ற அமைப்பில் வருங்கால செயற்பாட்டு வினை. அதுக்கப்புறம் துருமையுன்னு வரும், துக்குரமும். துருமயு என்ன, துருமயுவில் என்ன இருக்குது, மயுன்னு வந்துருச்சுல, இல்லத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு துருமா, துருமயுன்னு இருந்தால் துருமா. அதுக்கப்புறம் துருமயானி. இங்கே மயானியை மாண்டு தான் மாற்றணும், இல்லச்சட்டம் இருக்குது. இருமையில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, துருமையானே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யுர்மைன, அசல அதான் யுக்குரம்ன. பெண்பால் பன்மையில் என்ன செய்யும், எழுத்து குறைஞ்சிருதுல, யுக்குரம்ன, யுர்மைன. ஒரு மாற்றமும் செய்யலை. அதுக்கப்புறம் முன்னிலையில் துக்கும்னு இருக்க சொல்லுங்க, துக்குரம் உண்டு, துக்குரம்மு மாதிரி துருமயு. அப்போ துருமா, துருமையானி. இங்கே இல்லத்து சட்டம் இருக்குது, இருமையின் காரணமாக மாற்ற மாட்டார்கள், துருமையானி.
துர் மையூன, மையூனில் என்ன இருக்குது? மாண்டு மாற்ற வேண்டி இருக்குது. அப்போ துர் மாவுன, துர் மாவுனன்னு சொல்லலாமா? 2 சுக்குனாச்சு, துர் மவுன. அப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து படித்த சட்டம் தான் சுற்றி குறிப்பாக அந்த 2 சட்டம் தான் சுற்றி சுற்றி வருகிறது. அப்போ துர் மவுன. அப்புறம் துரும ஈன, துரும ஈனன்னு வருது. மைக்கு என்ன சட்டம்? மைனா மா, துர்மாயின. துர்மாயினவுக்கு என்ன சட்டம்? 2 சுக்குன் சட்டம், துர்மைன. துர்மைன, துர்மயானி, துர்மைன. இது 2 ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பெண்பால் முன்னிலையில் வந்து ஒருமையும் பெண்பால் முன்னிலையில் பன்மையும் ஒரே மாதிரி வரும் வடிவத்தில். ஆனால் அசல் வேறு. இதனுடைய அசல் துருமையினை தான் மாற்றம் செஞ்சு இப்படி வரலை. இந்த துருமையினை வந்து அசல் என்னென்னா துருமை ஈனை என்று இருந்து துர்மாயினன்னு மாறி அப்புறம் துருமையினன்னு மாற்றிருக்கிறோம். சரி, அப்புறம் ஊர்மயு, ஊர்மா, நூறுமயு, நூறுமா. அப்போ அந்த இல்லத்து சட்டம் வந்து அஃபாலன்னு மாற்றும் பொழுது அஃப் அளவுக்கு பார்த்துட்டோம், உஃப் இல என்பதற்கு பார்த்துட்டோம். அதை வருங்காலமாக்கி யுஃபு இலு அதுக்கும் பார்த்துட்டோம். அந்த வருங்காலத்துக்கு செயற்பாட்டு வினையாக்கி யுஃபு அலு அதுவும் பார்த்துட்டோம். பார்த்தால் நம்ம புதுசாக ஒரு இல்லச்சட்டத்தை இங்கே கற்றுக்கிறல, கற்றுக்கொண்ட இல்லச்சட்ட பிரகாரமே என்ன செய்கிறது, எப்படி மாற்றணும் நமக்கே தெரிகிறது. சரி, இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? படற்கை ஏவல் வினை எடுக்கணும். படற்கையில் ஏவல் வினை. ஏவல் வினை எதுலேருந்து எடுப்போம்? யுர்மி, வருங்கால வினை. அதில் என்ன செய்வோம்னு கேட்டால் வருங்கால வினை லாம சேர்ப்போம். லாம சேர்த்து என்ன செய்வோம்? கடைசிக்கு சுக்குன் செய்வோம். இப்போ கடைசிக்கு இப்போ யுருமியில் லாம சேர்த்திங்கன்னு வைங்க, இல்லை யுருமின்னு வரும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும். முன்னாடியே நம்ம லாம சேர்க்கறதுக்கு முன்னாடியே சுக்குன் தான் இருக்குது அதில் யுருமின்னு. அதனால் சுக்குன் செய்ய வேண்டிய இடம் வரும்போது முன்னாடி அதில் சுக்குன் இருந்தால் அந்த எழுத்தை நீக்கிவிட வேண்டும்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம். ரமா எர்மியில் இர்மி என்று படிச்சிருக்கிறோம். அந்த சட்டத்தின் பிறகு இதுவும் படித்த சட்டம் தான். இப்போ என்ன செய்யணும்? லி யுர்மி. எப்படி செய்யணும்? யுர்மி என்று இருக்கும். லாம சேர்த்தா தான் அமருகாய்பு வரும், படற்கை ஏவல் வரும். அப்போ எப்படி செய்யணும்? லி யுர்மி என்று சொல்லாமல் லி யுர்மி. இருமையில் வந்து ஒன்றுமே இல்லை, லீயை சேர்க்க வேண்டியது, நூனை போக்க வேண்டியது. லி யுர்மியா. அப்புறம் யுருமூன்னு இருக்குல்ல, லி யுருமூ. அப்புறம் துருமி இருக்குது, லி துருமி. துருமி யானி இருக்குது, லி துருமியா. யுருமீன இருக்குது, லி யுருமீன. அப்போ இந்த படற்கையாக மாற்றும் பொழுது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சட்டம் தான் வருது. என்ன சட்டம் வருது? அதாவது யுர்மி என்று அந்த வரக்கூடிய சொல்லில் ஒருமையில் நம்ம வந்து சுக்குன் செய்வோம். எல்ரிபு லி எல்ரிப், என்சுரு லி என்சுர். அந்த மாதிரி செய்யணுங்கும் போது இப்போ இருக்கிறம நம்ம சுக்குன் செய்யறதுக்கு முன்னாடியே சுக்குனில் இருக்குது. அது யுர்மியு என்று இல்லாமல் யுர்மீன்னு தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த லாம சேர்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, சுக்குன் செய்கிறதுக்கு பதிலாக எழுத்தை எடுத்து விட்ருங்க. சுக்குன் தான் இருக்குது ஏற்கனவே. இருக்கிற சுக்குனுக்கு மேலே இன்னொரு சுக்குன்னு டபுள் சுக்குன்னு வைக்க முடியாதுல்ல. அதனால் அந்த எழுத்தை போக்கி விட்டு லி யுர்மி, இந்த ஒன்று தான் மாற்றம், பாக்கி எல்லாம் அசல்படியே வருது. அப்படி லியுர்மி லியுர்மியா லியுர்மு லி துருமி லி துருமியா லி யுர்மினா வருங்காலத்தில் அப்படி வைத்து கொண்டு லாம சேர்த்து அப்படி சொல்லிகிட்டே போயிட வேண்டியதுதான். இது ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? அமுரு முன்னிலை ஏவல் எடுக்கணும். அந்த முன்னிலை ஏவல் எப்படி, அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். முன்னிலை ஏவல் எப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம்.